கொஞ்சம் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் இருந்தது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே மதியம் லஞ்சுக்கும் சேர்த்தே சமைச்சு வச்சிரலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இல்லைன்னா அப்புறம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே, ஐயோ! லஞ்ச் வேற சமைக்கணும்னு அந்த வேலையும் பாதியில நிக்கும். ஓடவும் ஓடாது. ஒரு டென்ஷன் மோட்லயே தான் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி, பன்னீர் மசாலா. மதியம் லஞ்சுக்கு பொரியல்லாம் எதுவும் செய்யல. வீக்கெண்ட்ங்கிறனால எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே போட்டு பருப்பு சாம்பார் வச்சாச்சு. அதனால தனியா பொரியல் எதுவும் செய்யல. கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சிருந்தேன். நைட்டு போல தோசை சுட்டு அதே பருப்பு சாம்பார் வச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ஸ்கேம பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஓடிபி சொல்லுவாங்க. கார்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 நம்பர் சொல்லுவாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அத போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இப்பலாம் நமக்கு தெரிஞ்சவங்க மாரி ஃபோன் கால் மட்டும் இல்ல, வீடியோ கால் வரைக்குமே கால் பண்ணி ஸ்கேம் பண்றதா கேள்விப்பட முடியுது. நோக்கியா, சாம்சங்ன்னு அப்ப வந்த பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. இப்ப டெக்னாலஜி வளர வளர இந்த மாரி ஸ்கேமும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம அப்ப யூஸ் பண்ண மாரி பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு.